நாலு பேரேப்பா அங்கதேசாதிபதி வந்து நல்ல யானைக்கு அதிபதி சேனை தளபதி உங்கவர் மதிக்க ஜெயம் தந்தே உங்கவர் மதிக்க ஜெயம் தந்தே சாலை முன்னுசாமி ஐயா அவர்கள் எழுதிய பாடலை விட நாடகத்துக்கு நாடகத்து முதல் அச்சுவரமா இருக்க தேவனப்பட்டியை சேர்ந்த நாடக பேராற்றல் ராஜகுமார் ஐயா எழுதியது எப்படி? ஆமாங்க. அங்கதேசாதிபதி வந்து நல்ல யானைக்கு அதிபதி சேனை தளபதி உங்கவர் மதிக்க ஜெயம் தந்தே செங்கதிரோன் அளித்த செங்கதிரோன் அளித்த நீதான் அடுத்த காரணம் செங்கதிரோன் அளித்த சிறுவையில் குந்திகுமாரன் எப்படி செங்கதிரோன் அளித்த சிறுவையில் குந்திகுமாரன் நாடகம் எழுதக்கூடியவங்க சாதாரண ஆட்களும் கிடையாது. ஒரு காவியத்தை ஒரு வரியில எழுதுறாங்கன்னா அதுக்கு ஒரு சிந்தனை என்பது ஒன்று வேண்டும். பாட்டிதா என்ன பாடிட்டு அங்க என்ன பேச்சு உங்களுக்கு? முக்கியமான கருத்துரையான ஒரு பாடலை எழுத வேண்டுமானால் அவருடைய சிந்தனை எல்லாம் தவிர்த்து இந்த நாடகத்துல ஒரே நேர்கோட்டில் சிந்தனை கொண்டு போனால் மட்டுமே தான் ஒரு நாடகத்தை எழுத முடியும். அப்படி இருக்க ஏன்னு கேட்டா சரி இது அகத்தாபுரத்துக்கு அருகாமல் இருக்க முடியாத அன்பு தேசம். இந்த அன்பு தேசத்தை சிறப்பான முறையில் அரசாட்சி செய்து வருகிறேன். அது மட்டுமா? ஆனா இதுலயே சாலையார் என்று சொல்ல முடியாத அதாவது அவருடைய மனைவி அம்மணி அம்மாள். இந்த அம்மணி அம்மாளாகப்பட்டது எப்படி இருக்காங்க?
கதிரவன் என்ற மைந்தன் அதிக பலமுடையோன். ஆமாங்க. கர்ணாபு சேகரன் வந்தேன். எப்படி அம்மா எழுதினது எப்படி எழுதுறாங்க? எப்படி அம்மா? நான் மறந்துட்டேங்க பின்னால. கதிரவன் என்ற மதன் அதிக பலமுடையோன். கர்ணாபு சேகரன் வந்தேன். கர்ணாபு சேகரன் வந்தேன். கர்ணாபிஷேகன் வந்தேன். எப்படி அந்த இது கர்ணாபு ரமேஷா கர்ணாபு ஆனா இந்த பாடலை அதாவது எப்படி எல்லாம் சிறப்பாக எழுதியுள்ளார் பாரு. அவங்க குடிச்சிட்டே இருந்து போயிட்டாங்க. நான் கதிரவன் என்ற மைந்தன் அவங்க 5 பேர் 5 பேர். கௌரவர்கள் எத்தனை பேர்? 100 பேரா? 100 பேர். அப்ப மொத்தம் 105 பேர்கள். 105 பிள்ளைகள். இந்த 105 பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு ஆசிரியர். யாரு? குருவாக இருக்கும்படியான தோணாச்சாரியார். 105 பேர்களுக்கும் குரு தோணர். அப்படி தோணாச்சாரியாகப்பட்டவர் இந்த 105 பிள்ளைகளுக்கும் கல்விகளை போதித்து விளையாட்டு பயிற்சி கொடுத்தார். விளையாட்டு பயிற்சி எப்படி? மின்கட்டு, யானையாட்டம், குதிரையாட்டம், சிங்கம், புலி இந்த மாதிரி ஆட்டங்களை கற்பித்து கொடுத்தார் குருவாக இருக்கும்படியான தோணாச்சாரியார். அவரவருக்கு இந்த வித்தைகளை காட்ட வேண்டுமே. இந்த 104 பேர்கள் 105 பேர்களிலே எவன் ஒருவன் வல்லவனாக இருக்கிறான். நாம் கற்றுக் கொடுத்த மாணாக்கன் இவனை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அகத்தாபுரத்திலே சிலம்பு கூடங்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படி சிலம்பு கூடம் ஏற்படுத்தி அந்த சிலம்பு கூடத்திலே 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிக்கூட்டங்கள் கண்ணூரர் கம்பூரர் சித்தி புத்தி வித்தியான் சொல்லும்படியான அனைத்து பேர்களும் அமர்ந்திருந்தார்கள். அப்பா அந்த சபையில நானும் அமர்ந்திருந்தேன். அமர்ந்திருந்த போது அந்த நேரத்தில் இந்த 105 பிள்ளைகளிலே மிக தேர்ச்சி பெற்றவன் அர்ஜுனன் இருந்தான். கையில் இருக்கும்படியான காண்டிபத்தை எடுத்தார். அந்த சிலம்பு கூடத்துல ஒரு ஆலமரம், ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துல இருக்கும்படியான இலைகள் இருக்குது. அந்த இலைகள்ல ஒரே பானத்தால் ஒரு பானம் எடுத்து விடுத்தான். கையில இருக்கும்படியான காண்டிபத்தை வளைத்து ஒரே பானத்தால் இருக்கும்படியான அந்த இலை இருக்குது. இருக்கக்கூடிய இலைகள் அத்தனையிலும் ஒரு துவாரமாக விடுத்தான். வானம் எடுத்து விட்டு பொழுது எத்தனை இலை இருக்குதோ அத்தனை இலைக்கும் ஒரு துவாரம். எண்ணி பார்க்க முடியும் நம்மளால? ஆனா அப்படி அந்த 105 பிள்ளைகளில் மிக தேர்ச்சி பெற்றவன் அர்ஜுனன். அப்ப அங்க இருந்தவர்கள் எழுந்து என்ன சொன்னார்கள்? 105 பிள்ளைகளிலே மிக தேர்ச்சி பெற்றவன் அர்ஜுனன். இவன் ஒருவனே அர்ஜுனனே வில்லாளி. அப்படி ஏற்றி போற்றி புகழ்ந்தார்கள். புகழ் மாலை சுட்டாங்க. சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கக்கூடாது. அந்த சிலம்பு கொடுத்து சிங்கம் போல் நிறுத்துங்கள். ஆலை இல்லாத ஊரில் இழுப்பு சக்கரையா? இந்த சிலம்பு கூடமோ ஆலை இல்லாத ஊர் போல், இந்த அர்ஜுனனோ இழுப்பு சக்கரை போல். இந்த அர்ஜுனனை விட எனக்கு எண்மடங்கான வித்தைகள் தெரியும். அப்படி என்று அவன் எப்படி செய்யலாம்? மாணவரியாக எப்படி முன்புறமாக பானத்து புறமாக. நான் எப்படி செஞ்சேன்? பின்புறமாக. எப்படி
பின்புறமாக பானத்தை வளைத்து ஒரு இலைக்கு 2 துவாரமாக பிடித்து அவர் விட்ட பானம் 1 தொலை, இவர் விட்ட பானம் 2 தொலை. அப்படி இருக்கும்போது அந்த சபையில எழுந்து என்னை எப்படி புகுந்தா தெரியுமா? அந்த மாறன் எந்த கண்டு மறுபடி திருத்திய வாங்கிடுவாங்க.